ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நித்யா. இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொல்லிமலையை பற்றின ஒரு சில கதைகள், மர்மமான கதைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி கொல்லிமலை முழுக்க ஒரு அடர்ந்த காடு. இப்போவும் அது அடர்ந்த காடு தான், பட் மக்கள் இப்போ கொஞ்சம் நடமாட்டத்தில் இருக்காங்க. அந்த காட்டுக்குள்ளே இரவு நேரம் வழி துறந்து போகிறவங்க ரொம்ப பேர் திரும்பி வரலன்னு சொல்கிறாங்க. கொல்லிப்பாவைன்னு ஒரு பெண் அந்த காட்டுக்குள்ளே தெரிகிறதா சொல்கிறாங்க. அந்த கொல்லிப்பாவை யார் அப்படின்னா, அழகான பெண் போல தோற்றம், சிரிப்பு, இனிமையான குரல். இரவு நேரத்தில் தனியாக நடந்து போகிற ஆண்களுக்கு மட்டும் தோன்றுவாள். வழி கேட்பா, உதவி கேட்பா. இந்த அடர்ந்த காட்டில் எப்படி இவ்வளவு அழகான பெண் அப்படின்னு அவளை பின்தொடர்ந்து போகிறவங்க அப்படியே போயிடுவாங்க, திரும்ப வரமாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த கொல்லிப்பாவை எப்படி இந்த கொல்லிமலை காட்டுக்குள்ளே வந்தான்னு பார்க்கலாம். பழங்காலத்தில் காட்டு மக்கள் சித்தர்கள், முனிவர்கள்னு இந்த காட்டுப்பகுதியில் வாழ்ந்திருக்கிறாங்க. ஒரு பெண் தெய்வத்தையும் உருவாக்கியிருக்கிறாங்க. தீயவர்களை, திருடர்களை, வேட்டையாடுறவர்களை அழிக்கவும் உருவாக்கியிருக்கிறாங்க. இதுவே கொல்லிப்பாவைன்னு சொல்கிறாங்க. இவள் தீயவர்களுக்கு மட்டும் தோன்றுவாளாம், நல்லவர்களுக்கு இல்லைன்னு நம்பிக்கை இப்போவும் கூட அந்த மலைவாழ் மக்கள்கிட்ட இருக்குது. இரவு நேரங்களில் தனியாக நடந்து போக மலைவாழ் மக்கள் பயப்படுறோன்னு சொல்கிறாங்க. சிலர் சிரிப்பு சத்தம் கேட்டால் திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் கொல்லிமலை அடிவாரத்திலிருந்து 3 பேர் இரவு நேரத்தில் மலைக்கு மேலே போக முயற்சி பண்ணாங்க. காரணம், மலை மேல் எங்கோ ஒரு இடத்துல பொக்கிஷம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அன்று இரவு அமாவாசையும் கூட. மூடுபனி, காற்று சத்தம் மட்டும். பயணம் ஆரம்பிக்கிறாங்க. 70 வளைவு சாலையில் பாதி தூரம் போனதும் பெண் காலடி சத்தம் கேட்குது, கொலுசு சத்தமும் கேட்குது, சல் சல்னு. அவங்க முன்னாடி வெள்ளை சேலை கட்டின ஒரு பெண் தன்னோட முடியை விரித்து போட்டு முகம் தெளிவாக இல்லாமல் மெல்லிய குரலில் கேட்குறா. இந்த நேரத்தில் இங்கே வரக்கூடாது, திரும்பி போங்க அப்படின்னு அந்த மெல்லிய குரலில் அந்த பெண் சொல்கிறா. ஆனால் இந்த 3 பேரும் அதை கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. எங்களுக்கு ஒன்றும் பயமாக இல்லை, உனக்கு பயம் இருந்தால் நீ இந்த இடத்த விட்டு போயிடு அப்படின்னு பலமாக சிரிக்கிறாங்க. ஒரு நொடி அந்த மூடு பனி விலகுனதும் அந்த பெண்ணோட உருவத்தை பார்க்குறாங்க 3 பேரும். கண்கள் நெருப்பு போல, முகம் பாதி அழகு பாதி பயங்கரம், கால் தரையை தொடவே இல்லை. அவங்க 3 பேரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் ஒருவன் மட்டும் மயங்கின நிலையில் அந்த காட்டுப்பகுதியில் கிடக்கான். அவனுக்கோ பேச முடியலை. கண் விழிச்சதும் உடல் முழுக்க நடுக்கும், எதையோ பார்த்து பயந்தது போல. மற்ற இருவரும் இன்றைய வரைக்கும் காணாமல் போனவர்கள் பட்டியலில் தான் அவங்க பேர் இருக்குன்னு சொல்கிறாங்க. பல நாட்களுக்கு பிறகு பயத்திலிருந்து விடுபட்ட நபர் சொன்ன வார்த்தை மக்களை உச்சக்கட்ட பயத்துக்கே கொண்டு போயிடுச்சு. அவன் அப்படி என்ன சொன்னான்னா, அவள் ஆவி இல்லை, ஆனால் தெய்வமும் இல்லை. அவள் அதிக சக்தி கொண்ட ஒரு பெண் உருவம் கொண்ட கொல்லிப்பாவைன்னு சொல்லிட்டு இறந்து போயிட்டான். ஏன்னா அவன் இந்த காட்டுப்பகுதியிலேருந்து அவனை கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து அவன் உடல்நிலை சரியில்லாமல் தான் இருந்திருக்கான். அப்போ இருந்து இந்த மக்கள் அந்த கொல்லிப்பாவை யாருன்னு பார்க்கணுன்னு நினச்சாங்க. ஒரு சிலர் அந்த மலைவாழ் மக்கள் குரூப்லேயும் காட்டுப்பகுதிக்குள்ளே போகிறாங்க. போனவங்க கொல்லிப்பாவையை யாருமே பார்க்கல. ஏன்னா அவங்க கெட்ட எண்ணங்களோடு காட்டுப்பகுதிக்குள்ளே போகலை. அவங்க நல்ல எண்ணங்கள் கொண்டு போனனால அவங்க கண்ணுக்கு அந்த கொல்லிப்பாவை தட்டுப்படலை. ஒரு சிலர் மரங்களை வெட்டிட்டு அங்கே இருக்கிற மூலிகைகளை பறிக்கிறதுக்காக உள்ளே போயிருக்காங்க. அவங்க கண்ணுக்கெல்லாம் கொல்லிப்பாவை தெரிஞ்சிருக்கிறா. அங்கே உள்ள சித்தர்கள்லாம் கொல்லிப்பாவையை நல்லாவே பார்த்துருக்குறாங்க. ஆனால் இந்த ஊர் மக்கள் என்ன நினச்சாங்க அப்படின்னா, நம்ம நல்ல எண்ணத்தோடு காட்டுப்பகுதிக்குள்ளே போனோம், நம்மளை ஒன்றும் பண்ணலை அவ. ஆனால் மரங்களை வெட்டணும், மூலிகைகளை பறிக்கணும்னு சொல்லி போனவங்களுக்கு அவள் காட்சி கொடுத்துருக்கா. அப்போ அவங்க கெட்டவங்களுக்கு மட்டும்தான் கெடுதல் பண்ணுறாங்க, நம்மளை அவங்க ஒன்றும் பண்ணலை அப்படின்னா நம்ம அவங்கள தெய்வமாக வச்சு வழிபடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் கொல்லிமலை மலைவாழ் மக்கள் அந்த கொல்லிப்பாவையை தெய்வமாக வழிபாடு செய்தனர். இப்போவும் மக்கள் சொல்கிறது ஆசை, அகம்பாவம், தீய எண்ணம் உள்ளவர்களை மட்டும் அழிப்பால் கொல்லிப்பாவைன்னு சொல்கிறாங்க. நல்லவர்களை பயமுறுத்தவோ கண் முன்னாடி தோன்றவோ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஊர் மக்கள். ஆகாய கங்கைன்னு அங்கே ஒரு அருவியும் இருக்குது. சித்தர்கள்லாம் முக்காவாசி பேர் கொல்லிமலையில் தான் குடியிருக்கிறாங்கன்னே சொல்கிறாங்க. அதாவது யார் கண்களுக்கும் தெரியாமல் தியான நிலையில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கொல்லிமலையில் பல அமானுஷம் உண்டு, ஆனாலும் மக்கள் அங்கே தெய்வத்தை வழிபட போகிறாங்க. மலைவாழ் மக்கள் கொல்லிப்பாவையை எட்டுக்கையம்மனாக எடுத்து கோவில் திருவிழா நடத்த ஆரம்பித்தாங்க. சில வருடங்களுக்கு பின்பு எட்டுக்கையம்மனே கொல்லிப்பாவைன்னு மக்களுக்கு தெரிய வந்தது. அதற்கு பின்பு தான் எட்டுக்கையம்மனை தொடர்ந்து போய் மக்கள் வழிபட ஆரம்பித்தாங்க. எட்டுக்கையம்மன் கிட்ட போய் நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் அது நடக்குது, நிறைவேறுதுன்னு சொல்கிறாங்க. அங்கே ஒரு தகடு வாங்கி அந்த தகடில் நமக்கு என்ன நடக்கணுமோ அதை எழுதி வச்சுட்டு வந்தோன்னா ஒரு சில நாட்களில் அது நடக்குதுன்னு சொல்கிறாங்க.
மதுவை அதிகமாக விருப்பப்பட்டு குடிக்கிற மது பிரியர்களை அங்கே கூட்டிகிட்டு போய் கையில் கயிறு கட்டி விட்டோம் அப்படின்னா அவங்க மதுவை வெறுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதை மீறியும் மதுவை அவங்க தொடர்ந்து குடித்தாங்க அப்படின்னா கருநாகம் அவங்கள துரத்தும்னு சொல்கிறாங்க. ஒரு 2 முறை கருநாகம் அவங்கள பயமுறுத்திட்டு 3வது முறை அவங்க உயிரையே கூட எடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலையில் அமைந்திருக்க இந்த எட்டுக்கையம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம்னு சொல்கிறாங்க. நம்மளை மாதிரி சாதாரண மக்களும் அங்கே போய் வழிபடுறோம். மலைவாழ் மக்களும் எட்டுக்கையம்மனை வழிபடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கொல்லிப்பாவை தான் எட்டுக்கையம்மன் இந்த உலகத்துக்கே தெரிய வந்தது. இப்போ வரையிலும் அந்த மலையை கொல்லிப்பாவை தான் பாதுகாக்கிறாங்க. நமக்கு தெய்வமாக காட்சி கொடுத்தாலும் அந்த மலைக்குள்ளே கெட்ட எண்ணத்தோடு போகிறவங்களுக்கு கொல்லிப்பாவையாக தான் காட்சி கொடுக்குறாங்க எட்டுக்கையம்மன். ஓகே கைஸ், உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா ஃப்ரீ டைமில் இந்த எட்டுக்கையம்மன் கோவிலுக்கு போய் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு நினச்சது கண்டிப்பாக நிறைவேறும். ஓகே கைஸ், இந்த பதிவை இதுக்கு முன்னே நான் எடிட் பண்ணி போட்டிருந்தேன். எனக்கு காப்பிரைட் வந்தது. ஸோ அதனால தான் இப்போ மறுபடியும் இதை நான் எடிட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் நான் உங்கள் நித்யா. முடிஞ்சால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் கூட பண்ணேன்டான். என்னோடய ஸ்டோரி எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போனால் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஓகே கைஸ், பாய், டேக் கேர்.